தற்போது கிடைத்த செய்திகளின்படி மன்னார் மாவட்ட நீதிமன்றத்துக்கு அர்ச்சுனா அவர்கள் நீதிமன்ற அதாவது சிறைச்சாலைக்கு பொறுப்பான வாகனத்தில் கொண்டு வந்து இறக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். இங்கே பெருமளவு மக்கள் திரண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் மக்கள் திரண்ட நிலை இங்கே போதுமானதாக காணப்படவில்லை. விசனமடைந்த அம்மா இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி மருத்துவமனை கடந்த வாரம் மன்னார் மாவட்டத்துக்கு குழந்தை பிறந்த ஒரு இளந்தாய்க்கு சத்திர சிகிச்சை செய்யப்பட்டது. அதன் பின்னர் அந்த சத்திர சிகிச்சை செய்யப்பட்ட சில நாட்களிலே அந்த பிள்ளைக்கு இரத்தப்போக்கு போனது. இரத்தப்போக்கு கடுமையாக போனதன் விளைவாக அந்த அந்த பிரசவ தாயின் தாயார் அந்த அந்த மகளை அழைத்து கொண்டு குறித்த மன்னார் மருத்துவமனைக்கு வந்திருக்கின்றார். அங்கே மருத்துவ தவறுகள் காரணமாக அதாவது அந்த அந்த பிள்ளைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்படவில்லை. இரவு கொண்டு வந்து மறுநாள் காலை வரையும் சிகிச்சை வழங்கப்படவில்லை. அதன் பின்னர் பெருமளவு இரத்தப்போக்கு போய் அந்த பிள்ளை இறந்திருக்கின்றார். இது பல்வேறு மட்டங்களில் விசனங்களையும் மனக்கிளேசங்களையும் வேதனைகளையும் அளித்திருக்கிறது. இதன் விளைவாக அர்ச்சுனா மன்னார் மாவட்ட மருத்துவமனைக்கு இரவு நேரடியாக சென்று தகவல்கள் திரட்டுவதற்கு சென்றதன் பின்னணியில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் கடந்த 3ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் மன்னார் மாவட்ட போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டதன் பின்னர் அவர் 5ஆம் தேதி பிணையில் எடுப்பதற்கான முயற்சிகள் தோல்வியில் அடைந்ததை அடுத்து இன்று மீண்டும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றார். இன்று அவருக்கு பிணை வழங்கப்படுமோ வழங்கப்படாதோ என்பது சரியாக கூற முடியாத நிலையில் இருக்கிறது. அவர் இதன் பின்னணியில் அங்கு ஒன்று திரண்ட மக்கள் கணிசமான மக்கள் அங்கு மன்னார் நீதிமன்றத்தின் முன்னில் ஒன்று திரண்டிருக்கின்றார்கள். அவர்களில் சில மக்கள் மிகவும் கோபாவசமாக காணப்படுகின்றார்கள். அதாவது மன்னாரில் இந்த சம்பவம் நடந்திருக்குது, மன்னார் மக்களுக்கு ரோஷம் இல்லையா, மன்னார் மக்களுக்கு அறிவு இல்லையா, இதை தடுத்து கேட்க ஏன் வரவில்லை, அர்ச்சுனா எமக்காகத்தானே நீதிமன்றத்துக்கு அர்ச்சுனா எமக்காகத்தானே சிறை சென்றார், அப்போ இந்த பின்னணியில் அர்ச்சுனாக்காக குரல் கொடுக்க ஏன் இந்த மன்னார் மக்கள் வரவில்லை என்று சொல்லி அந்த ஒன்று கூடிய மக்கள் அமைதியான வழியில் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமயத்தில் அந்த அம்மா அந்த ஒரு பேசியதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது.